குருவின் தினம் ஒரு சுவடுகளில் எல்லோருக்குமே தன்னுடைய மனம் தன்னை நாடி வரும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எதை சொல்ல ஆசைப்படுதுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய துத்தவத்தை இன்றைய நாளில் பார்க்கலாங்க. 3 நாள் ஒரு சீடன் தன்னுடைய குருவை தேடி அலைஞ்சானாங்க. அதில் முதல் நாள் தன்னுடைய குருவின் பாதம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்க அவன் பல தூரம் பயணித்து பார்த்தானாங்க. 2வது நாள் குருவின் பார்வை எப்படி இருக்குங்கிறத சிந்திச்சு பார்க்க பல தூரம் பயணித்து பார்த்தானுங்க. 3வது நாள் தாங்க அவனுடைய சிந்தனையும் குருவின் சிந்தனையோடு எப்படி இருக்குங்கிறதுக்கு பல தூரம் பயணித்து பார்த்தானாங்க. இதில் 3மே அவனுக்கு ஒன்றிணைந்து ஒரே துருவநிழலோடு காட்சி கொடுக்கும் பொழுது அவனுடைய எண்ணம் முழுமையும் குருவாக தெரிந்ததாங்க. இப்போ முழுமையாக அவனுடைய பாத சுவடுகளில் அவன் பாதமே குருவின் பாதமாகவும் தெரிஞ்சுதாங்க. இப்போ 3வது தத்துவம் எல்லோருக்குமே புலப்பட்டிருக்குங்க. உலக நிசப்தத்திற்கு ஒரு குரு என்பவருக்கு எது, என்ன, யார், நான் என்ற கருத்துக்களில் ஒருவர் தேடி அலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதற்கு நமக்கு யார் ஒருவர் தன்னை உணர்த்துகின்றாரோ அவரை நாடி செல்லும் பொழுது நாம் யார் என்பதை அவர் மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உச்சக்கட்ட வரலாற்றில் சில விஷயங்கள் இப்படியும் உங்களுக்குள் தேட நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோடு நாங்கள் பயணிக்க ஆசைப்படுகின்றோம். ஒவ்வொருவருக்குள்ளும் நான் யார் இந்த கேள்வியோடு வாருங்கள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.